அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்வியல் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் இந்த நவகிரகங்கள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பம் அப்படின்னா ரொம்ப ஒரு கண்ணியமான குணம் கொண்ட ராசி இந்த கும்பராசி. தன் திறமையினால் சாதிக்கக்கூடியவங்க, சரிங்களா? எப்போவுமே அமைதியான குணம். எதிர்காலத்தை தன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நாம் தீர்மானிக்கணும், அதுக்காக அதாவது முயற்சி எடுக்கணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னு தன் வேலை என்னவோ தன் வேலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வழியிலேயே போயிட்டுருப்போங்க. கும்பராசிக்காரர் எப்போவுமே அடுத்தவங்களுடைய சப்போர்ட்டில் இல்லாமல் வளரக்கூடியவங்க கிடையாது. யார் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எத்தனை பேர் இருந்தாலும் தான் தனிப்பட்ட ரீதியில் தன்னுடைய வாய்ப்புகளுக்கும் வசதிகளுக்கும் தான் தான் காரணங்கிற தன்னுடைய உழைப்பு தான் இருக்கும். கண்டிப்பாக அது மட்டும் கிடையாது, தன்னுடைய நிலையில் இருந்து மாறி இருப்பாங்க. நான் பிறந்த ஊரில் இருக்கிறேன் இல்லை, இருக்க மாட்டாங்க. இடம் மாறி இருப்பாங்க. ஊர் விட்டு ஊர் போனாலும் அந்த ஊரில் சொந்த இடமாக்கி அந்த இடத்துல தனக்குன்ட்டு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரர். அதே சமயம் இந்த கும்பராசிக்காரருக்கு இப்போ சமீப காலகட்டங்களில் பார்த்தோம்னா சில கிரக பயிற்சிகள்னால ஜென்மத்தில் ராகு, உடல் ஆரோக்கியம், மனக்குழப்பம், ஒன்று உடல் ரீதியில் தொந்தரவுகள் வந்திருக்கும் அல்லது மன ரீதியில் குழப்பங்கள் ஆகிருக்கும். 2ஆம் இடம் சனி, குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத சில சிக்கல், அது குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லலாம் அல்லது பண சிக்கல்களும் சொல்லலாம். இந்த மாதிரி சில இடையூறுகள் வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா அதாவது 6ஆம் இடத்துல குரு பகவான், சரிங்களா? இதுக்கு முன்னால் 5ஆம் இடத்துல இருக்கிற போது சில வாய்ப்புகள் வந்திருந்தாலும் சில விஷயங்கள் செய்தே நம்ம சில சிக்கல்களை சிக்கியிருப்போம். அது எப்படி வந்திருக்கும்னா, சிலருக்கு பார்த்தோம்னா பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி எடுக்கிறது தான். ஆனால் ஒரு தொழில் தொடங்கினேன், அதில் கொஞ்சம் பணம் போட்டேன், ஆரம்பிக்கிற போது நல்லா தான் இருந்தது. போக போக பார்த்தோம்னா கடைசியில் போட்ட பணமே நம்ம எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சுங்க. கடைசியில் கடனுங்கிற ஒரு சுமை ஆகிப்போச்சு, வேலையும் டல்லாகிப்போச்சு. இப்போவுமே சரியாக ரன் பண்ண முடியும், அந்த பிஸ்னஸ் சரியாக கண்டினியூ பண்ணிட்டு போனால் சரியாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு வேலையாட்கள்னாலேயே பிரச்சனை, இல்லை மற்றவங்களால ஒரு பிரச்சனை, ஆக மொத்தத்தில் இல்லை பணம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓட முடியாத ஒரு பிரச்சனை, இல்லை நெருக்கடிகள்னால் நிம்மதி இழந்து போச்சு, மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால் தன்னுடைய சுகஸ்தானத்தை நிம்மதி கெடுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிருக்கு. அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக 6ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில், சரிங்களா, சூரியன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் கரெக்டாக, அதாவது 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார், சரிங்களா? அப்போ குருவோடு இணையும் போது இந்த மாதத்தில் 7ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நெருக்கடிகள்னு சொன்ன விதத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். அதற்கு முன்னால் பார்த்தோம்னா சில தேவையில்லாதன்னா நமக்கு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் மற்றவங்களுடைய சப்போர்ட்டில் இறங்கி ஒரு வாய்ப்புகள் வரும், இல்லை ஒரு பயணங்களால் நம்ம சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற இது பண்ண வேண்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது கிடையாது. வண்டியை மாற்றுறது, வாகனத்தை மாற்றுறது, அதாவது இதெல்லாமே பண்ண வேண்டாங்க. அடுத்தது வீடு கட்டடம் சம்மந்தப்பட்டது, இடம் பூமி வாங்கக்கூடிய சில விஷயங்கள், இது மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் செய்து முடிக்கலாம், சரிங்களா? ஒரு வீடு இருக்குது, கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாமா, பண்ணலாம். ஒரு இடம் இருக்குது, அது விற்றுட்டு வேறு வாங்கலாம்னு நினைக்கிறேன், பண்ணலாமா, பண்ணலாம். இது வரைக்கும் பண்ணலான்னு நினச்சேன், எதுவும் முடியலைங்களே, இல்லைங்க இதுக்கு முன்னால் முடியாது, இப்போ நீங்கள் செய்யலாம், சரிங்களா? அப்புறம் பண நெருக்கடியாக இருக்குங்க, ஏதோ ஒன்று செய்யலாம்னா கைக்கு வருமா, பணத்தை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அதுவும் 17ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையே புதன்,
ஆச்சுங்களா? ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குங்க. கலரே ஆக மாட்டேங்குது. இல்ல அந்த இடத்துல போய் நான் இருக்க முடியல. அல்லது அத விக்கலாம்னு நெனைக்கிறேன். இல்ல நமக்கு வர வேண்டியது அதாவது கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் எல்லாமே ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறது இல்லாம, இந்த நேரத்தில பேசுனீங்கன்னா, ஒரு தெளிவு கிடைக்கும். உடனே நம்ம கைக்கு வருதோ இல்லையோ, இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தையும், போய் கேட்கக்கூடிய செயல்பாடும், கண்டிப்பா அது நாளைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைங்க வழக்கு போயிட்டுருக்கு. ஆ இன்னைக்கு ஒரு கோர்ட்ல போயிட்டுருக்குதுங்க. அந்த மாரி பிரச்சனைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் இந்த நேரத்தில ஒரு வாய்தா வருதுங்க அப்படின்னா, வாய்தா வந்தா கண்டிப்பா சாதகமா முடியும். சரிங்களா? இல்ல அதுக்கு உண்டான முயற்சிகள், வழக்குகள் தொடரலாமா? நம்மளுடைய இது வந்து கேட்டு கேட்டு பார்த்தோம். ஒரு பிரச்சனை தீரல. இல்ல சட்ட ரீதியில நான் இறங்கி முயற்சி பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். சரிங்களா? வரக்கூடிய பணம், பொருளாதாரம் தாமதமாக இருக்கு, தடையா இருக்கு, கிடைக்குமா? அப்படின்னா, நீங்க வந்து இந்த நேரத்தில கேட்கறத விட கொஞ்சம் விட்டு பிடித்து இந்த மாசம் கடைசி 26ஆம் தேதிக்கு பிறகு நீங்க வந்து அந்த மாரி முயற்சி எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் சாதகமான வாய்ப்புகள் இருக்கும். இன்னொன்னு பார்த்தோம்னா, செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியாகவும், செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுசாவே, இந்த ஜூலை மாதம் முழுசாவே அதாவது 4ஆம் இடத்துல இருப்பாருங்க. 4ஆம் இடத்து வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட ரீதி, மனசு நிம்மதி சம்மந்தப்பட்ட ரீதியிலயும், அதாவது கொஞ்சம் நீங்க அதாவது கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையா தான் இருக்கும். வேகம் எடுக்கலாம். கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுறது சிறப்பு. வீடு, வாகனம் சம்மந்தப்பட்டது கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒண்ணு ஆதாயத்த பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை சார்ந்து நீங்க எது பண்ணாலும் நல்லா இருக்கும். ஒரு விவசாய துறையில இருக்கிறவங்களோ, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வியாபாரம் பண்றவங்களோ, ரியல் எஸ்டேட் பண்றவங்களோ, அவங்களுக்கெல்லாம் நன்மையான விஷயங்கள் உருவாகும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, அதாவது ஒரு மெஷினரி ஐட்டம் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்ட கட்டுமானம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்றவங்க, ஒரு லேபர் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வந்து மொத்த கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும், அருமையான நேரம் இது. சரிங்களா? இழுபறியா போயிட்டுருக்குது. உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். நமக்கு அதுக்கு உண்டான உயர்வு இல்ல. இந்த மாரி தான் போயிட்டுருக்குது. புது வேலை எதுவும் அமையலைங்க. இப்படிலாம் போயிட்டுருக்குதுங்க. ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு முதலீடு போட்டுட்டோம். ஒரு வீடு ஒண்ணு இது பண்ணிட்டோம். ஆனா வந்து அது ரீசேல் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில சில வாய்ப்புகள் சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு. அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம். சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் அதாவது சனி பகவான் வழிபாடு, சனி பிரார்த்தனைகள் பண்றது, இதெல்லாமே தவறாம நீங்க பண்ணிக்கணும். 6ஆம் இடத்துல குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகத்தில உச்ச பலம் அடைஞ்சதுனால, அதாவது தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை நாள்ல அ கு குரு பகவான வழிபாடு பண்றது சிறப்பா இருக்கும். அப்புறம் இந்த வியாழக்கிழமை நாள்ல தட்சிணாமூர்த்திக்கு கோயிலுக்கு போய், அதாவது தீபம் ஏத்துறதும், அடுத்தது வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள்ங்கிறது, அதாவது அதுக்கு உண்டான ஒரு பரிவர்த்தனை, பரிகாரங்கள் செய்து, அங்கே இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை பொங்கல் செய்து, ஒரு தானம் குடுக்கறது, இதெல்லாமே நமக்கு கடன் பிரச்சனை, அதே மாரி அன்பு சார்ந்த விஷயம், காதல் சார்ந்த விஷயம், அதே மாரி திருமணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத சில சூழ்நிலைகள் இருக்கிறது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் குரு பகவான் உங்களுக்கு குடுப்பாருங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு கிரயம் பண்ணக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் கவனத்துடன் பண்றது. ஒரு இடம், பூமி பார்க்குறதா இருந்தாலும் சரியா கவனிச்சு நம்ம வாங்கறதுக்கு முயற்சி எடுக்கிறது. இது எல்லாமே நன்மைய குடுக்கும். அடுத்தது பணம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட குடுக்கறது. இல்ல வட்டிக்கு பணம் குடுக்கறது. நம்ம கையில இல்ல. கடன் வாங்கியாவது பண்ணலாமா? அப்படின்னு நெனச்சு முயற்சிகள் எடுக்கிற வேலை எல்லாமே இருக்கக்கூடாதுங்க. அப்படிலாம் இருந்ததுன்னா, கண்டிப்பா போட்ட முதலும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்தவங்ககிட்ட பணம் போனாலும் திரும்பி வர்றதில ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்குங்க. குடும்ப ரீதியில பார்த்தோம்னா, கொஞ்சம் பொறுமையா பொறுத்து போறது, நம்மளுடைய வார்த்தைகள விடாமல் கண்ட்ரோல் பண்றதும், சக பார்ட்னர்ஷிப் கிட்டயும் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய கோபத்தையும், வேகத்தையும் காட்டிக்காம, நம்மளுடைய முகத்த வெளிப்படுத்தாம, மனசுல தப்பே அவங்க மத்தவங்க பண்ணா கூட, அத நம்ம பதில் குடுக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரிங்களா? அதே மாரி குழந்தைங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கல்வி சம்மந்தப்பட்ட ரீதியில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதே மாரி குழந்தைங்க படிப்பு ரீதியில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். சரிங்களா? அதே மாரி திருமணம் சார்ந்த கமிட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, இந்த நேரத்தில கொஞ்சம் தள்ளி போடணும். அவசரப்படக்கூடாது. குடும்ப நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட இதில குடும்பத்தில ஏத்துக்கல. இதனாலேயே பிரச்சனையா போயிட்டு இருக்குது. இது எப்படி சரியாகும்? இன்னைக்கே நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு அவசரப்படுறதெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் சரிப்படுத்தணும். இப்ப சொன்ன பலன்கள் கோட்சார் அடிப்படையில நான் சொல்லியிருக்கிறேன்.
கோச்சாரங்கிறது ராசி வச்சு சொன்னதுனால பிறப்பு ஜனன ஜாதகம் லக்னம் தசாபுத்தி பொறுத்த வரைக்கும் அது முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3ஐயும் தெரியப்படுத்தினா போதுங்க. எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக முழுமையான பலன்கள், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெளிவாக நம்ம பார்த்துக்க முடியுங்கிறதுனால கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.